Hello students, sorry there has been a technical error. ஒரு சின்ன எரர் இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு 1 hour டிலே ஆயிருக்கு. சாரி ஃபார் தட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஸோ இதே நீட் பிசிக்ஸ்ல we have already covered 3 chapters which is electric charges and fields, electrostatic potential and capacitance. அது ரெண்டுமே electrostatics அடியில வருது. And this and current electricity நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து it is moving charges and magnetism which comes under electrodynamics. So in the electromagnetics என்கிற மெயின் செக்ஷன் இருந்து electromagnetics என்கிற மெயின் செக்ஷன்ல இருந்து there are almost 14 questions out of 45 questions in NEET physics. So and the 14 questions உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா? கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான், because it is almost 31% of your entire NEET physics marks. So இந்த NEET physics marks வந்துட்டு நீங்க கெயின் பண்ணனும்னா நீங்க என்ன பண்ணணும்? You have to be very 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 thorough in electromagnetics. Okay va? So in the electromagnetics subsections na in the electrostatics and electrodynamics. Statics na move agada charges, dynamics na move agara charges. Adala electrostatics section la irukra electrostatics section la irukra subtopics on electric charges and fields and electrostatic potential and capacitance related topics நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம current electricity பார்த்துட்டோம். அதே மாதிரி moving charges and magnetism related நம்ம பார்க்கலாம். Okay. So you are all magnets for a very very good thing. So நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த கிளாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கே, ஐயோ நம்ம என்ன பண்றது மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். அந்த மைண்ட் செட் நீங்க என்ன பண்ணாலும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிடாதீங்க. You are a magnet for all good things. ஓகேவா? So you are an excellent magnet. பாசிட்டிவிட்டி மட்டுமே எடுங்க. எடுத்துட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, just one second. Okay, so okay va? Okay, so you are a magnet for all good things. So be a magnet, be positive. So let's begin the class. Let's begin the lecture by being positive. Okay va? Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப் டாபிக் என்னன்னா magnetic fields and Biot Savart's law. Okay va? So அதுல நம்ம பார்க்கக்கூடிய premium subtopics தான் magnetic fields, Oersted experiment, Biot Savart's law and rules to find the direction of the magnetic field. Okay va? Okay, so how do magnets work? இந்த மேக்னெட்னா என்ன? உங்க ரியல் லைஃப்ல நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி கர்டன் ஹேங்கர் இருக்கும். Okay, this is a magnet இல்லையா, அட்ராக்ட் ஆகுது. Fine. So இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், இது ஏதோ மேஜிக், இல்லாட்டி இந்த மாதிரி சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இது வந்து ஏலியன்ஸ் வந்து இந்த மாதிரி விட்டு போயிட்டாங்க, அதோட பேசிக் எஃபெக்ட் தான் இதுன்னு சொல்லிடுவாங்க. அவங்கள வாட்டுக்கு ஏதாச்சும் புழுகிட்டு அந்த மாதிரி சொல்லி போகலாம். பட் டூ யூ திங்க் தட்ஸ் ட்ரூ? இட்ஸ் நாட் ட்ரூ. இட் இஸ் ஜஸ்ட் an effect of physics இல்லையா? ஒரு பிசிக்கல் பினாமினாவோட ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் இந்த மேக்னட்டிசம். அந்த மேக்னட்டிசம் நம்ம கண்ணால பார்க்க முடியுது. ஸோ அது நமக்கு இந்த பிசிக்ஸ் நாலேஜ் இல்லாம புரியாது. அது புரியாததால நம்ம இந்த மாதிரி மேஜிக் அந்த மாதிரி நம்ம நினைச்சு வச்சிருவோம். So don't make that mistake. ஓகேவா? ஓகே, so how do magnets work in terms of a scientist? நீங்க சயின்டிஸ்ட், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மேஜிக் இதெல்லாம் நம்பாதீங்க. மேஜிக் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் டோன்ட் ட்ரஸ்ட் மேஜிக், ஆல்வேஸ் ட்ரஸ்ட் பிசிக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் ஐடியாலஜிஸ் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா யூ நீட் டு லேர்ன் பிசிக்ஸ். ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்க வந்து நீட் பிசிக்ஸ் படிக்கிறீங்க, நீட் பிசிக்ஸ்ல மார்க் வேணும், நீங்க டாக்டர்ஸ் ஆகணும். ஓகே, பட் பியாண்ட் தட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் லேர்ன் பிசிக்ஸ், பிகாஸ் அப்படி படிச்சா நீங்க என்ஜாய் பண்ணி படிப்பீங்க. ஓகேவா? மார்க்ஸ்க்காக படிச்சா ஒரு வித ஸ்ட்ரெஸ் ஆகும் கண்டிப்பா, பட் நீங்க என்ஜாய் பண்ணி படிச்சா இட் வில் பி த பெஸ்ட் சப்ஜெக்ட் ஃபார் யூ. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் அவர் கிளாஸ். So history of magnetism. So நான் ஆல்ரெடி சொல்லி இருந்த மேக்னட்டிசம் பார்த்து நிறைய பேர் இது மேஜிக்கா இல்ல ஏலியன்ஸ் ஆனு சொல்லி ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆயிருந்தாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணிருப்பாங்க, இது வந்து மேஜிக்னு நினைச்சிருப்பாங்க. பிகாஸ் நம்ம முன்னோர்கள் இந்த இடியெல்லாம் விட்டது இல்லையா, இந்த லைட்னிங் எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அது வந்து கடவுளோட கோபம்,
அதனால தான் இது வந்து நம்ம கடவுளை கும்பிடணும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு வச்சிருந்தாங்க. Do you think that's true? It's not true. அதே மாதிரி ancient Greeks இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க ஒரு சிட்டி இருக்கு. ஓகே, சிட்டி கால்ட் மெக்னீஷியா. இந்த மெக்னீஷியா சிட்டி பக்கம் லோட்ஸ்டோன்ங்கிற ஒரு பெரிய மவுண்டைன் இருக்கு. ஓகேவா, ஒரு மவுண்டைன் இருக்கு. அந்த மவுண்டைன் மொத்தமா இந்த லோட்ஸ்டோனால உருவாக்கப்பட்ட ஒரு மவுண்டைன், நேச்சுரலி ஃபார்ம் மவுண்டைன். ஓகே, நம்ம உருவாக்கல, அது நேச்சுரலாவே அங்க இருக்கு. அந்த மவுண்டைன்ல இருந்து சில பீசஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பீஸ் இன்னொரு பீஸ் அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒரு பீஸ் இன்னொரு பீஸை ரிப்பல் பண்ணுது. அதே மாதிரி அந்த பீசஸ் வந்து அயன் ராட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அயன் ராட், அயன் பாத்திரம், அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுது, ஒரு ரிப்பலும் பண்ணுது. ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட் கிரீக்ஸுக்கு புரியல. இது எப்படிடா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கெஸ் எல்லாம் போட்டு, இது வந்து கடவுளோட ஒரு மேஜிக், இது வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டாரு, இதோ கடவுள் மாதிரி கும்பிடணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனையே எடுத்து கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, சோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஸ்டோரி இருக்கு ஏன்ஷியன்ட் கிரீக்ஸுக்கு. சோ ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் found lodestone which could attract iron and other pieces of lodestone itself. So இந்த மாதிரி lodestone வச்சு இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகுது, அவங்களுக்கு புரியல. சோ அது கடவுளோட மேஜிக்னு விட்டுட்டாங்க. பட் ஒரு 17th century ஆனப்போ there were scientists who actually knew இது வந்து மேஜிக் கிடையாது, இது வந்து பிசிக்ஸோட ஏதோ ஒரு பாகம். ஸோ இதை வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணலான்னு நிறைய சயின்டிஸ்ட் இறங்கினாங்க, புறப்பட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் புறப்பட்ட சயின்டிஸ்ட் தான் இந்த கில்பர்ட். இந்த கில்பர்ட் என்ன சஜஸ்ட் பண்ணாருன்னா, he suggested that the earth itself is a weak magnet. ஸோ எர்த்துக்கே இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியால இந்த எர்த் வந்து இந்த அயர்ன் அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல் எல்லாம் ஒரு வீக் லெவலுக்கு, ஓகேவா, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, பட் சம்வாட் வீக்லி இட் வில் ஸ்டில் அட்ராக்ட் த அயன் பீசஸ்னு கில்பர்ட் சொல்லிட்டாரு. ஓகேவா, அதே மாதிரி கூலும் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம கூலும்ஸ் லா கண்டுபிடிச்ச அந்த பெரிய மகான். அவர் வந்து என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாருன்னா, கூலும்ஸ் லால என்ன கண்டுபிடிச்சாரோ அதுவே காப்பி பேஸ்ட் இங்க கண்டுபிடிச்சாரு. He established the inverse square law for magnetic force. So இந்த மாதிரி magnetic force வந்து அவர் கூலும்ஸ் லால என்ன லா சொன்னாரோ அதுவே இங்க மேக்னட்டிசம்க்கு ஒர்க் ஆகும்னு அவர் சொல்லிட்டாரு. பட் இவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பேஸ் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த மேக்னட்டிசம்க்கு ரிலேட்டடான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூ கொடுத்த ஆளோட பேர் என்னன்னா, அந்த சயின்டிஸ்டோட பேர் என்னன்னா ஓல்ஸ்டெட். So இவர் என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா, he suggested that there is a link between electricity and magnetism. இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் லிங்குக்கு ரிலேட்டடா இருக்கிறது மட்டும் தான் நம்ம இந்த மொத்த டிஜிட்டல் வேர்ல்டும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்காம போயிருந்தா நம்மளால எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறத ஒண்ணே நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. So this is a very, very, very important point that Oersted suggested that there is a link between electricity and magnetism. Electricity னால magnetism வருது, அதே மாதிரி magnetism னால electricity வருதுன்னு இவர் சொன்னாரு. அது லைக் மேக்னட்டிசம்னால எலக்ட்ரிசிட்டி வருதுன்னு ட்ரூ கிடையாது ஓரளவுக்கு. But the thing is, he was able to find that there is some relation between electricity and magnetism. ஓகேவா, ஸோ இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் மேக்னட்டிசம். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் மேஜிக்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் இது மேஜிக் இல்ல பிசிக்ஸ் கண்டுபிடிச்சப்போ எர்த் இஸ் a magnet, weak magnetனு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் ஃபைனலி ஓர்ஸ்டெட் வந்து there is a relation between electricity and magnetism கண்டுபிடிச்சாரு. So இந்த ரிலேஷன் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? How did he find that there was a relation between electricity and magnetism? He found it by an experiment. ஓகேவா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் அவர் கண்டுபிடிச்சாரு. பட் பிஃபோர் தட் லெட்ஸ் see what is a magnetic field. ஓகேவா, what is a magnetic field? So நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம பார்த்துட்டோம். What is an electric field? எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? ஒரு சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜை சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல நம்ம ஏதாச்சும் பொருள் வச்சா, நிறைய புக்ல போட மாட்டாங்க மாதவன், ஓஸ்டனோட நேம் வந்து நிறைய புக்ல போட மாட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யூ. அதோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓஸ்டர் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியாது, பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ப்ளீஸ் வெயிட், இந்த ஸ்லைடு முடிச்சு அந்த ஸ்லைடு தான். ஓகேவா, ஸோ டோன்ட் வரி. ஓகே, ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்ன பண்ணுவோம்? ஐ மீன் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? ஒரு சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜ் சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல வேற ஏதாச்சும் சார்ஜ் வச்சா அந்த electric field due to this point nala any point charge kept at this point will interact with the electric field due to this charge and adanala oru force varum illaya adhe tha ingiyum but adula vandu electric field idu vandu magnetic field avladha difference. So idhula enna agudana we keep a magnet, okay, and the magnet suthi oru space la
அந்த மேக்னெட் ஃபோர்ஸ்னால இல்லையா, ஒரு மேக்னெட் இருக்கும், ஓகே, நார்த் போல் சவுத் போல், ஓகே, அது நார்த் போல் சவுத் போல் நான் சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும், இட்ஸ் a very very basic concept இல்லையா. ஸோ இந்த நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கிற ஒரு மேக்னெட் வச்சா என்ன ஆகுது, there will be magnetic force around it இல்லையா, சம்வாட் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ்னால கிரியேட் ஆகிற இந்த ஃபீல்டு தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுங்க. ஓகேவா. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம டெஃபினிஷன் வைஸ் என்ன சொல்லலாம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் த ஸ்பேஸ் இன் த சரௌண்டிங் ஆஃப் அ மேக்னெட் இன் விச் த மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மூவிங் சார்ஜஸ் ஆர் கரண்ட் கேரிங் கண்டக்டர் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா அது சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது நான் ஃபர்ஸ்ட் லெக்சர்லயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கரண்ட் கேரிங் கண்டக்டர்லயும் இருக்கும். ஏன் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல இருக்கும்? வாட் இஸ் கரண்ட்? Current is moving electrons இல்லையா, it is flow of electrons. So electrons வந்து charge. So current basically ஒண்ணும் இல்ல, it is just moving charges, a collection of moving charges. So இந்த magnet, இந்த moving chargesக்கும் சரி, இந்த current carrying conductorக்கும் சரி, அதை சுத்தி there will be some form of a magnetic force இல்லையா, magnetic force வரும். So ஒரு மேக்னெட்டை சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சா, பொருள் லைக் ஒரு கண்டக்டர் ஆர் வேற ஒரு மேக்னெட் வச்சா, that object will experience some sort of a magnetic influence. ஓகேவா. அந்த ஸ்பேஸ் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறோம். அந்த கான்செப்ட் வந்து you will further understand with Biot Savart's law and further explanations. Okay, so don't worry, இது வந்து just ஒரு basic definition மட்டும்தான். ஓகேவா. Okay, so just like electric field, magnetic field வந்து it is just a vector quantity. Okay, it is a vector quantity and it is denoted by the symbol B. Okay, it is denoted by the symbol B. And இதோட SI யூனிட் ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து டெஸ்லா. எலன் மஸ்கோட டெஸ்லா இல்ல, டெஸ்லாங்கிற ஒரு யூனிட். அவங்க நிக்கான் டெஸ்லாங்கிற கிரேட் சயின்டிஸ்ட ஹானர் பண்றதுக்காக டெஸ்லான்னு நேம் வச்சுட்டாங்க. அண்ட் அதே மாதிரி சிஜிஎஸ் யூனிட் வந்து காஸ். அதே தான் நம்ம காஸஸ் லா கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவரோட பேரை வந்து இதுக்கு சிஜிஎஸ் யூனிட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ த ரிலேஷன் பிட்வீன் 1 டெஸ்லா அண்ட் 1 காஸ் இஸ் 1 டெஸ்லா இஸ் ஈக்குவல் டு 10⁴ காஸ். ஓகேவா, 10⁴ காஸ். ஃபைன். ஸோ எகைன் சொல்றேன், ஒரு மேக்னெட்டை சுத்தி ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல நம்ம ஏதாச்சும் மேக்னெட் வச்சா அந்த மேக்னெட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்ல அந்த ஸ்பேஸை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அதோட சிம்பிள் வந்து B. It is a vector quantity. It has an SI unit Tesla and CGS unit Gauss and 1 Tesla is equal to 10⁴ Gauss. ஓகேவா. ஸோ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒரு பேசிக் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் நமக்கு தெரியணும் இல்லையா. அது தெரியறதுக்கான த ஸ்டார்டிங் பாயிண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஓர்ஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, ஓர்ஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஓர்ஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன பண்ணாருன்னா, he took a wire. ஓகே, ஒரு வயர் எடுத்துட்டாரு. அந்த வயரை வந்து அவர் ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிட்டாரு. ஓகேவா, ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணி அது கூட ஒரு கீயும் அடிச்சிட்டாரு. கீ தெரியும்ல, ஆன் பண்ணா கரண்ட் போகும், ஆஃப் பண்ணா கரண்ட் போகாது. ரைட். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி எடுத்த ஒரு வயர் பக்கம் அவர் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து வைக்கிறாரு. அது என்ன சார் மேக்னெட்டிக் காம்பஸ்னா, அந்த காம்பஸ் வந்து ஏதாச்சும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா மட்டும் ஒரு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா மட்டும் ஒரு டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் காமிக்கிற ஒரு காம்பஸை he is keeping it near the current carrying wire. ஓகே, அந்த வயரை சுத்தி அந்த காம்பஸை அவரு வைக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, he is switching on the key. அந்த கீயை ஆன் பண்ணி விட்டுறாரு. ஸோ அந்த கீ ஆன் பண்ண என்ன ஆகும், கரண்ட் வரும் இல்லையா, அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், அதனால கரண்ட் வரும். ஸோ கரண்ட் இஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு த எலக்ட்ரான் ஃப்ளோ இல்லையா. ஸோ இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுது. ஸோ அந்த மாதிரி கரண்ட் போகிற வயர் பக்கம் இவரு வந்து இந்த காம்பஸ் வைக்கும்போது அவரு எக்ஸ்பெக்டே பண்ணாம அந்த காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா அவரு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் நினைச்சாரு மேபி டிஃப்ளெக்டே ஆகாதுன்னு, பட் அவர் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மீறி அந்த காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்போதான் அவருக்கு புரியுது, லைக் இந்த மாதிரி கரண்ட் கேரிங் வயர்னால ஒருவித மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உருவாகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால தான் இந்த காம்பஸ் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அவருக்கு அப்போ புரிய வருது. அப்போ அவருக்கு இன்னொரு சந்தேகம் வருது, இந்த டைரக்ஷன்ல போட்டா இந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகுது, சரி நம்ம அதுவே டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா ஏதாச்சும் சேஞ்ச் வருமானு அவருக்கு ஒரு டவுட். ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரி அப்படியே ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணிட்டாரு.
இங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இருந்தது, இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அவர் கனெக்ட் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி கனெக்ட் பண்ண அப்புறம் என்ன ஆகுதுன்னா there is a flow of current but in the reverse direction இல்லையா? பிகாஸ் இங்க வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ், ஐ மீன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷன் இப்படி, இங்க வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷன் is in the reverse direction, so the current also will be in this direction. Fine, current will be in this direction. So இந்த டைம்ல அவருக்கு அந்த காம்பஸ்ல என்ன காமிக்குதுன்னா அதே டிஃப்ளெக்ஷன் இருக்கு, பட் இட் இஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? சோ இந்த டைரக்ஷன்ல கொடுத்தப்போ இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த டைம், அதாவது கரண்டோட டைரக்ஷனை வந்து அவர் ரிவர்ஸ் பண்ணப்போ there was a deflection in this direction, ஆப்போசிட் டைரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. அப்பதான் அவருக்கு புரியுது, ஓ அப்ப இந்த கரண்ட்னால தான் இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் வருது. சோ இந்த கரண்ட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி டிஃப்ளெக்ஷன் காமிக்க முடியும். சோ கண்டிப்பா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னா there should be a magnetic field இல்லையா? பிகாஸ் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்லையா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வர ரிசல்ட்ஸ் எதனால வருதுன்னு அவர் சும்மா கெஸ் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் வயர் ஆர் வயர் என்ன ஒரு கண்டக்டர், சோ இந்த மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல கண்டிப்பா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகுதுன்னு அவர் சொல்றாரு. ஓகே, சோ இந்த கரண்ட் என்ன? வாட் இஸ் அ கரண்ட்? Current is just the flow of electrons and electron is a charge. So current is just the flow of charges இல்லையா? So அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வராருன்னா, the magnetic field is established near a current carrying conductor due to moving of charges inside it. Okay, moving of charges inside it. Okay, so இவர் ஓஸ்டர் என்ன பண்றாருன்னா, he is taking a battery, he is connecting it to a wire, and அந்த வயர்ல electrons move ஆகும்போது மட்டும்தான் there is a deflection, and அந்த deflection ஓட direction வந்து it is changing based on the direction of flow of current. So அவர் என்ன கன்க்ளூஷனுக்கு வராருன்னா, ஒரு கண்டக்டர்ல கரண்ட் போகுதுன்னா அந்த கண்டக்டர் பக்கம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது, and அந்த கரண்ட் வந்து it is due to flow of charges. So ஒரு மூவிங் சார்ஜ் இருந்தா அதை சுத்தி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குன்னு அவரோட கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாரு. அதுதான் ஓஸ்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இதுல தான் அவருக்கு புரிஞ்ச மெயின் விஷயம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம்க்கு ஒரு ரிலேஷன் இருக்குன்னு. பிகாஸ் இதென்ன, ஒரு வயர் ஒரு பேட்டரிக்கு கனெக்ட் ஆகுது, அந்த பேட்டரி மூலமா கரண்ட் போகுது. So what is that? It is electricity, right? So அந்த electricity மூலமா he is getting a magnetic field. So he came to the conclusion that there is a relation between electricity and magnetism. ஓகேவா? எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம்க்கு ஒரு ரிலேஷன் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே, so this is the basic concept regarding Oester's experiment. ஓகேவா? So இது ரிலேட்டடான சின்ன குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அவ்வளோ பெருசா ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஸ்மால் ப்ராப்ளம்ஸ். ஸோ a copper rod is carrying direct current and that copper rod will have a magnetic field that is inside the rod, outside the rod, inside and outside the rod, or neither inside or outside the rod. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு மூவிங் சார்ஜ் இருக்குன்னா அந்த மூவிங் சார்ஜை சுத்தி there is a magnetic field இல்லையா? ஸோ இதுதான் ஒரு காப்பர் ரோடுன்னு எடுத்துக்கோங்க. இந்த காப்பர் ரோட்ல there are electrons or any charges that are moving இல்லையா? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கு? அந்த எலக்ட்ரான் they are inside the conductor, inside the copper rod. So இந்த காப்பர் ராட சுத்தி ஒரு ஸ்பேஸ் எடுத்தா கண்டிப்பா அந்த ஸ்பேஸ் வந்து அந்த காப்பர் ராடுக்குள்ளேயும் இருக்கும், காப்பர் ராடுக்கு வெளியேயும் வரும் இல்லையா? சோ அந்த ஒரு So இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த எலக்ட்ரான் it is inside the copper rod. அந்த எலக்ட்ரான் வந்து காப்பர் ராடுக்கு உள்ள இருக்கிறதால அந்த எலக்ட்ரான் சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் எங்க இருக்கும்? It will be inside both the conductor and it will also be outside the conductor இல்லையா? அந்த கண்டக்டருக்கு உள்ளே இருக்கும், கண்டக்டருக்கு வெளியே இருக்கும். So the magnetic field also will be both inside the conductor and outside the conductor. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து வேற ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா இருக்கு, ஒரு லாவே இதுக்கு ரிலேட்டடா இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்க்கலாம். அந்த லாக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க இது. ஓகே, அதே மாதிரி just as static charges produce an electric field. புரியுதானே? Because static charges produce an electric field. இதுதான் electrostatics ஓட பேசிக் கான்செப்ட். அதே மாதிரி the current or moving charges also produce a magnetic. So Oester's experiment மூலமா நமக்கு என்ன தெரிய வந்தது? Moving charges will have a magnetic field இல்லையா? So this statement is true. அதே மாதிரி the magnetic field has several basic properties identical to electric field. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எதனால வருது? சார்ஜ்னால. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எது வருது? அதுவும் சார்ஜ்னால. ரெண்டுமே ஃபீல்ட் தான். So it is also defined at each point in space. ஓகேவா? So இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா?
கண்டிப்பா ட்ரூ தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டாட்டிக் சார்ஜ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வரும், மூவிங் சார்ஜ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹேஸ் செவரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிக்கல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்? பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வருது, they are getting created due to charges இல்லையா? ஸோ ரெண்டுக்கும் சேமா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். சேம்னா எக்ஸாக்ட்லி சேம் கிடையாது, சம்வாட் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸே இருக்கும். ஸோ இது வந்து ஃபீல்டுனால அந்த ஃபீல்டுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ல நம்ம கூலம்ஸ் லா வச்சு தான் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி மேக்னட்டிசமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லா என்னன்னா த பயோட் சவர்ட்ஸ் லா. அப்போ நீங்க கேட்பீங்க, ஏன் சார் இதை வந்து ஏன் பயோட் சவர்ட்ஸ் லான்னு சொல்றோன்னு? இது ஏன் சொல்றோம்னா this law was created or devised by Biot and Savart. இந்த மாதிரி பயோட் அண்ட் சவர்ட்ங்கிற ரெண்டு சயின்டிஸ்டால தான் இந்த பர்டிகுலர் லா வந்தது. ஸோ இந்த லா படி என்ன சொல்றாங்கன்னா, if we have a wire, ஓகே, ஒரு வயர் இருக்கு, அந்த வயர்ல I amount of current போகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, வேஸ்டிங் டைம் நோ சார். ஐயன் ஓ ஹலோன்னு சொன்னீங்களா? ஹாய், நல்லா இருக்கீங்களா? என்ன கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சா? ஓ டெக்னிக்கல் எரர் இருந்துச்சுல, சாரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வயர் இருக்கு, அந்த வயர்ல we have some flow of current which is equal to I, and அந்த வயர்ல நம்ம என்ன எடுக்கிறோம்னா we are taking a very very small length element. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வயர்ல ஒரு சின்ன எலிமெண்ட் எடுக்கிறோம், அந்த சின்ன பீஸோட லென்த் வந்து டிஎல்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அசியூம் பண்ணும்போது அந்த சின்ன வயர் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன வயர்ல கண்டிப்பா கரண்டும் போகும். பிகாஸ் திஸ் ஸ்மால் பார்ட் இஸ் இந்த ஸ்மால் பார்ட் வந்து இந்த மொத்த வயரோட ஒரு பார்ட் இல்லையா, அது குட்டி ரீஜன் வந்து அந்த மொத்த வயரோட ஒரு பார்ட். ஸோ ஓகே, வேஸ்டிங் டைம் உங்க ரியல் நேம் எனக்கு தெரியல, பட் ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. ஓகேவா? ஸோ இந்த ஸ்மால் லென்த் எலிமெண்ட் மூலமா வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் பி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, they say that the magnetic field induction will be directly proportional to the current through that particular wire element. So இந்த மாதிரி ஒரு வயர்ல போகக்கூடிய கரண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி this magnetic field induction is directly proportional to the length of that element. ஸோ இந்த மாதிரி ஒரு வயர்ல நம்ம ஒரு சின்ன ரீஜன் ஆஃப் லென்த் டிஎல் எடுக்கிறோம், அந்த லென்த் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு பெருசா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி dB is inversely proportional to 1/r². இது வந்து நீங்க எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? Similar to Coulomb's law இல்லையா, 1/r². So dB வந்து the magnetic field induction வந்து it is inversely proportional to 1/square of the distance. So அந்த distance வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கம்மியா இந்த magnetic field induction இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா, magnetic field induction இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஓகேப்பா. ஸோ நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? உங்க நேம் என்ன நீங்க சொல்லவே இல்லையே. வேஸ்டிங் டைம். I don't know what your name is. Okay. So dB is directly proportional to I, directly proportional to dl, and it is inversely proportional to 1/r². So இது மூணு நம்ம கம்பைன் பண்ணி போடலாமா? கம்பைன் பண்ணி போட்டா dB is directly proportional to IdL/r². And of course அந்த dB வந்து the magnetic field induction வந்து it is also found to be directly proportional to Sine Theta, where theta is the angle between the point and the perpendicular. ஓகேவா? ஸோ அந்த வயர் வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் எடுக்கிறோம், அந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் அந்த பாயிண்ட் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ற லைனுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தீட்டானா the magnetic field induction dB is found to be proportional, directly proportional to the sine of that angle. ஸோ இதை கம்பைன் பண்ணி போட்டா
dB is directly proportional to ideal sin theta by r square. So இதுதான் Biot Savart's law ஓட main concept. Okay, ideal sin theta by r square. Okay வா, ideal sin theta by r square. So இதுல வந்து இந்த மாதிரி கண்டுபிடிக்கும்போ they found out that dB is directly proportional to the current, dB is directly proportional to the line element, அதே மாதிரி it is directly proportional to sin theta, அதே மாதிரி it is inversely proportional to 1 by r. So இது மூணும் கம்பைன் பண்ணி தான் நம்ம we are giving the relation Biot Savart's law. Okay வா, okay. Okay, okay வா, okay. So this is the basic concept regarding Biot Savart's law. Okay, okay. So in air and vacuum நம்ம Coulomb's law என்ன பண்ணோம், we found out that it is directly proportional to these terms. Now so நம்ம ஒரு proportionality constant போட்டோம் இல்லையா. So dB is equal to some proportionality constant ideal sin theta by r square இல்லையா. dB is equal to k ideal sin theta by r square. So இந்த scientists again research பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, in air or vacuum this dB will be equal to mu naught by 4 pi ideal sin theta by r square. Okay வா, so this dB is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square னு சொல்றாங்க, where mu naught is equal to 4 pi into 10 to the power of minus 7 Tesla meter per ampere. Okay, so mu naught is equal to 4 pi into 10 to the power of minus 7 Tesla meter per ampere. Okay வா, so in the particular term நம்ம என்னன்னு சொல்லணும்னா, this is the permeability of the conductor. இதுல வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த மீடியம் என்ன, it is air. So this is the permeability of air. Permeability of air. Permeability of air. Okay, so comments யாராச்சும் பண்ணிருக்கீங்களா? நான் டாக்டர் இல்லப்பா, நான் வந்து என்னை பத்தி சொல்லணும்னா பேசிக்கலி ஐ எம் எம்எஸ்சி பிசிக்ஸ் கிராஜுவேட், கேட் பாஸ் பண்ணியிருக்கேன், ஐஐடி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ த யூனிவர்சிட்டி கோல்ட் மெடல் ஃபார் பிசிக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் அது ஆஃப்கோர்ஸ் இது வந்து என்சிஆர்டி பேஸ் தான்ப்பா, கண்டிப்பாக என்சிஆர்டி பேஸ் தான். சாரி, நான் இப்போ தான் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்குறேன். ஓகேவா, கியூடின்னு நேம் போட்டிருக்கீங்க, பட் உங்களோட கரெக்ட் நேம் எனக்கு தெரியல. ஓகே, okay, so air and vacuum dB is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square, where mu naught is equal to 4 pi into 10 to the power of minus 7 Tesla meter per ampere. Okay வா, suppose நமக்கு வேற மீடியம் இருந்தா நம்ம எப்படி போடலாம், dB is equal to கிட்டத்தட்ட Coulomb's law மாதிரி தான் வெச்சுக்கோங்களேன், but there is a small change இல்லையா. So dB is equal to mu by 4 pi ideal sin theta by r square. Okay வா, mu by 4 pi ideal sin theta by r square. இதுல நம்ம இது ரெண்டு டிவைட் பண்ணா என்ன வரும், mu by mu naught is equal to k. இதுல வந்து this is the permeability of air னு சொல்லிருந்தல, mu naught is the permeability of air, அதே மாதிரி mu is the permeability of that medium. So the permeability of air by the permeability of the medium will be equal to என்ன, the relative permeability. நம்ம relative permeability னு Coulomb's law பார்த்திருப்போம், இது வந்து relative permeability. ஓகேவா, relative permeability. ஓகேவா, சோ இது வந்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி மாதிரி தான், அது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் பை பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், இது வந்து பெர்மிபிலிட்டி ஆஃப் ஏர் பை பெர்மிபிலிட்டி ஆஃப் மீடியம். ஓகேவா, ஓகே, சோ நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் தெரியும் இல்லையா, dB is directly proportional to ideal sin theta by r square. So sin theta இங்க வந்திருக்கு, what is sin theta? For example, இப்போ dB is equal to
ஐ மீன் டிபியில் இப்போ ஏபி சைன் தீட்டா நமக்கு வருதுன்னா நம்ம இதை வெக்டர் ஃபார்ம்ல நம்ம எப்படி எழுதுவோம், ஏ வெக்டர் இன்டூ பி வெக்டர் இல்லையா, ஏ வெக்டர் இன்டூ பி வெக்டர். அதே மாதிரி நமக்கு இங்க என்ன இருக்கு, டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை IDL சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் இருக்குன்னா நம்ம இதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலாம், this is mu naught by 4 pi இந்த ரீஜனை நம்ம cross product போடலாமா, I vector into DL vector, right? So இந்த மாதிரி நம்ம modify பண்ணியும் எழுதலாம் to give us the vector form. So dB is equal to mu naught by 4 pi IDL by R square இல்லையா, IDL by R square. But இப்படி நம்மளால போட முடியுமா, கண்டிப்பா நம்மளால போட முடியாது. பிகாஸ் நீங்க யாராச்சும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்வீங்கன்னு நினைச்சேன். பெர்மியபிலிட்டினா லைக் ஒரு மீடியம்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த அளவுக்கு போக முடியும்ங்கிறத இண்டிகேட் பண்ற ஒரு பொருள். ஓகேவா, ஓகே ஓகே சாரி என்னால கமெண்ட்ஸ் பார்க்க முடியல. ஸோ கமெண்ட்ஸ்ல யாருமே சொல்ல கரண்ட் இஸ் நாட் அ வெக்டர் இல்லையா, கரண்ட் இஸ் நாட் அ வெக்டர். சரி யாராச்சும் சொல்லுவீங்கன்னு பார்த்தா யாருமே கடைசி வரை சொல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we have to create or we have to multiply by r. So dB is equal to mu naught by 4 pi I dl sin theta into r by r cube. r வந்து வெக்டர் தானே, I வந்து வெக்டர் இல்ல ஃபைன், பட் r வந்து வெக்டர் தானே. ஸோ dB வந்து நம்ம இப்போ எப்படி போடலாம், dB is equal to IDL into R vector by R cube. Okay, IDL vector into R by R cube. Okay, so நம்ம இதுல வந்து sin theta value இருக்கு, sin theta வந்து it is due to a cross product of two vectors. So அதனால நம்ம இந்த மாதிரி வெக்டர் ஃபார்ம்ல போடலாம். But I is not a vector. Current is not a vector. So on the vector form நம்ம introduce பண்றதுக்கு we are multiplying and divided by r vector. So இந்த மாதிரி பண்ணா நம்ம இந்த sin theta-வை நம்ம cross product மாதிரி எடுத்துட்டு we can evaluate இல்லையா. அதே மாதிரி இது வந்து dB இல்லையா, dl என்கிற small region-க்கு தான் இந்த dB. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can integrate it for the entire medium இல்லையா, இந்த entire medium-க்கு நம்ம integrate பண்ணலாம். So dB integrate பண்ணா என்ன வரும், B is equal to integral of mu naught by 4 pi IDL cross R vector by R cube இல்லையா, by R cube by R cube. But இந்த DL வந்து எங்க இருந்து எங்க இன்டகிரேட் பண்ணும், we have to integrate it from L is equal to 0 to L is equal to L, so 0 to L. So நம்ம வந்து integration formula மட்டும்தான், we are integrating it using DL from 0 length to entire length of the wire. Okay வா, okay. So யாருமே ஸ்மிருதா உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா, கண்டிப்பா சொல்லுங்க. Okay, so இது வந்து for the entire wire. அதே மாதிரி in terms of current density நம்ம எப்படி போடலாம், நமக்கு ஆல்ரெடி தெரியும் dB is equal to mu naught by 4 pi IDL sin theta by r square ன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி வெக்டர் ஃபார்ம்ல mu naught by 4 pi IDL into r by r cube ன்னு நமக்கு தெரியுது இல்லையா, r cube ன்னு நமக்கு தெரியும். So what is current density, நம்ம கரண்ட் டென்சிட்டி எப்படி போடுவோம், J is equal to I by A இல்லையா, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதுக்காக தான் சொல்றேன், make sure that you watch my previous lectures. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இந்த பர்டிகுலர் டாபிக்ல கரண்ட் டென்சிட்டிக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ J is equal to I by A, that is equal to ஐயா நம்ம எப்படி போடலாம், நமக்கு இங்க IDL இருக்கு இல்லையா, so IDL by ADL that is equal to IDL by DV இல்லையா, A into அப்போ V is equal to என்ன, AL னு போடலாம். so differentiate பண்ணா என்ன, DV is equal to A into DL, because A வந்து கான்ஸ்டன்டா நம்ம வைக்கிறோம், L மட்டும் நம்ம வேரி பண்றோம் இல்லையா. ஓகே, பட் நமக்கு இந்த டேர்ம்ல என்ன இருக்கு, நமக்கு IDL தான் இருக்கு இல்லையா, IDL தான் இருக்கு. so IDL is equal to J into DV இல்லையா, J into DV. so அதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா, பண்ண என்ன வரும், DB is equal to mu naught
by 4 pi IDL க்கு பதிலா JDV போடலாமா? J வந்து vector, so J vector into R vector by R cube into dV இல்லையா? into dV இல்லையா? so இதுதான் in terms of current density Biot Savart ஓட ஃபார்ம். நான் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் போடுறேன்னா அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வச்சு டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி. அதே மாதிரி சார்ஜ் அண்ட் வெலாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலா இருக்கும். ஓகேப்பா, ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஐடிஎல் இஸ் ஈக்குவல் டு என்ன? வாட் இஸ் ஐடிஎல்? ஐடிஎல் என்ன? வாட் இஸ் ஐ? I is the rate of change of, நமக்கு ஆல்ரெடி தெரியும் Q is equal to di by dt ன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? Q is equal to di by dt. அப்போ I வந்து என்னவா இருக்கும்? What is I? I is equal to dq by dt இல்லையா? ஓகே, ஸோ அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணா ideal is equal to dq by dt into dl. பட் நம்ம எடுக்க போற வேல்யூ சார்ஜோட வேல்யூ வந்து ரொம்ப சின்னதா இருந்தா we can assume that dq is equal to q. ஓகேவா? we can assume that dq is equal to q. so q that is equal to q dl by dt, that is equal to q dl. and what is dl? length. what is dt? time. length by time, velocity. okay, velocity. இதுல வந்து dl வந்து வெக்டரா இருக்கும். so this also will be a vector. so இது வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாமா? so db is equal to mu naught by 4 pi q into v vector cross r vector by r cube இல்லையா? so நம்ம ஒண்ணும் பண்றதுல Biot Savart's law வச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. அந்த ரிலேஷன்ல இந்த ஐடியலோட வேல்யூ மட்டும் I and dl அந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ மட்டும் நம்ம கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி மாத்துறோம். ஓகே, சோ அந்த மாதிரி மாத்தும்போ for air and vacuum we got that dB is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square. அதே மாதிரி in other medium it is dB is equal to mu by 4 pi ideal sin theta by r square. அதுல mu by mu naught வந்து relative permeability ன்னு எடுக்கிறோம். நம்ம கூலம்ஸ் லால எடுத்த மாதிரியே தான். அதுல வந்து permittivity, இது வந்து permeability. ஃபைன். அதே மாதிரி Biot Savart law வெக்டர் ஃபார்ம் வந்து mu naught by 4 pi ideal vector into r vector by r cube. ஓகே, இது வெக்டர் தானே, சோ நான் வெக்டர் சிம்பிள் போடுறேன். and b vector is equal to mu naught by 4 pi ideal into r by r cube. அதே மாதிரி current densityல mu naught by 4 pi j vector current density into r vector by r cube into dv, where dv is the volume. அதே மாதிரி in terms of charge and velocity db is equal to mu naught by 4 pi q into v vector cross r vector by r cube. ஓகேவா? இதோட டெரிவேஷன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பார்த்தேன். இப்போதான் லைவ் ஸ்ட்ரீமுக்கு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் ரீவைண்ட் இட், அந்த கொஞ்சம் அந்த ரீஜன் மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் Biot Savart law வேரியஸ் ஃபார்ம்ஸ். ஓகேவா? இதுல வந்து சில ஸ்பெஷல் கேசஸும் இருக்கு. அந்த ஸ்பெஷல் கேசஸ் படி என்னன்னா, வாட் வி நோ, நமக்கு என்ன தெரியும்? dB is equal to mu naught by 4 pi idl sin theta by r square னு தெரியும். வெக்டர் ஃபார்ம்ல it is equal to என்ன? ideal vector into r vector by r cube னு நமக்கு தெரியுது இல்லையா? r cube னு நமக்கு தெரியுது. சோ சப்போஸ் Biot Savart law வந்து நமக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் டேர்ம்ல வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? So first of all, what is speed of light given as? c is equal to square root of 1 by mu naught epsilon naught னு வருது. நமக்கு தெரியும் இல்லையா? c is equal to square root of 1 by mu naught into epsilon naught. So நம்ம என்ன பண்ணலாம்? We can just multiply and divide by epsilon இல்லையா? So c is equal to c square is equal to 1 by mu naught epsilon naught. இங்க வந்து mu naught ஓட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தலாமா? Let's just change இல்லையா? So change பண்றோம். So mu naught is equal to 1 by c square epsilon naught. So அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா db vector
vector is equal to mu naught க்கு பதிலா it is 1 by 4 pi already இருந்துச்சு epsilon naught c square இல்லையா into ideal cross r vector by r cube. So இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கு ஓகேவா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம ஏன் கொடுக்குறோம்னா இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஃபார்முலாஸ் வச்சு we will get some specific questions. ஸோ அந்த நேரத்தில் பார்த்து நம்ம உட்காந்து அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ண முடியுமா கஷ்டம் தானே ஸோ அதுக்காக நம்ம இப்போவே இந்த மாதிரி ஸ்பெசிபிக் கேஸஸ் டிரைவ் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி when theta is equal to 180 degree so dB is equal to theta வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வெக்டர் ஃபார்முக்கெல்லாம் போக வேண்டாம் ideal sin theta by r ஸ்கொயர் இல்லையா ஸோ sin thetaவோட வேல்யூ இங்கே வந்து 180ன்னு கொடுக்குறாங்க ஆர் 0 டிகிரின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட் இஸ் sin 0 ஆர் வாட் இஸ் sin 180 0 so dB will also be is equal to 0 இல்லையா ஸோ நமக்கு அந்த பாயிண்டோட வேல்யூவும் அந்த அந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கண்டக்டருக்கு parallel இருந்தா if the angle between them is 0 the magnetic field induction will also be என்ன it will also be 0 இது வந்து ரொம்ப ரொம்ப important property and this is the minimum value for a given okay sorry this is the minimum value for a given setup okay so ஒரு வயர் இருக்கு அந்த வயருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் ஆங்கிள் வந்து 0 or 180 ஆக இருந்தா அதாவது the okay if the point is parallel or anti-parallel the magnetic field induction will be 0 அதுவே 90 degree இருந்தா if it is perpendicular என்னவா இருக்கும் perpendicular na sin theta is equal to 1 இல்லையா sin 90 is equal to 1 so dB is equal to mu naught by 4 pi idl by r square and this will be the maximum value okay wow, this will be the maximum value so theta is equal to 0 or 180 degree இருந்தா angle மாதிரியே magnetic field induction 0 ஆ இருக்கும் அதுவே perpendicular இருந்தா the magnetic field will be maximum okay வா it should be maximum so this is just basic terms now again வந்து rewind பண்ணிக்கிறேன் okay okay வா so இந்த மாதிரி பொருள் இருக்கு நம்ம என்ன பண்றோம்னா sorry இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு இந்த செட்டப்ல என்ன பண்றோம்னா we are taking a point from a wire and அந்த வயர்ல we are taking a small current element dl and அந்த dl க்கும் இல்லையா okay அந்த dl க்கும் இந்த ஆங்கிளுக்கும் இந்த r க்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும் where r is simply the line drawn from the dl element to p okay வா dl element to p அதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் theta so அந்த மாதிரி இருக்கிற செட்டப்ல the magnetic field induction is directly proportional to current directly proportional to the length of that current element and it is inversely proportional to the square of the distance and it is also directly proportional to the sine of the angle இல்லையா so அது வெச்சு we found out that dB is directly proportional to ideal sin theta by r square so dB is equal to some constant ideal sin theta by r square and the constant oda value வந்து இந்த ரெண்டு பெரிய scientists they found out that the value is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square plus அதுவே வேற மீடியம்னா it won't be mu naught by 4 pi it will be mu by 4 pi okay வா அதே மாதிரி வெக்டர் ஃபார்ம்லனா we can remove the sin theta and give it the form of a cross product but நமக்கு வந்து இங்க மேல இருக்கிற ஒரே வெக்டர் dl மட்டும் தான் I வந்து வெக்டர் கிடையாது so we are multiplying and dividing by the distance r okay வா r வந்து வெக்டர் so ideal cross r by r square இருந்தது multiply and divide பண்ணதுல r cube அதே மாதிரி for the entire wire வந்து இது வந்து dB தானே dB is for dl so மொத்த வயருக்கு வேணும்னா we just integrate it from 0 to n அதே மாதிரி in terms of current density it is this formula in terms of charge and velocity it is this formula அதே மாதிரி in terms of speed of light இது வந்து this formula வரும் அதே மாதிரி அந்த angle வந்து 180 degree or 0 ஆக இருந்தா the magnetic field intensity will be 0 பெரிய முட்டை okay அதே மாதிரி if the angle is maximum which is 90 degree dB also will be maximum which is equal to mu naught by 4 pi ideal by r square okay வா so comments இருக்கா just send okay
ஹாய் பிரசன்னா. ஓகே, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ ரூல்ஸ் டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு தெரியுது. பட் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா we have multiple rules. One of the rule is the right palm rule. ஓகேவா? ஸோ இந்த ரைட் பாம் ரூல் படி என்னன்னா, நம்ம ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட், அந்த ரைட் ஹேண்ட் வந்து நம்ம இப்படி வைக்கிறோம். வைக்கும்போ இஃப் த கரண்ட் இஸ் கோயிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் த தம்ப், இந்த தம்போட டைரக்ஷன்ல போகுது. அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷனோட டைரக்ஷன் தானே நமக்கு தேவை. அந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்குன்னா, ஓகே. So this is the hand, this is the palm, this is the thumb. அந்த தம்போட டைரக்ஷன்ல கரண்ட் போகுது and the point is placed in a direction towards which the fingers are pointing. So இந்த fingers வந்து எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது? It is pointing towards this point P இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த பாயிண்ட் Pக்கு பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்ல இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் இட் வில் பி பெர்பெண்டிகுலர் டு த பாம். ஓகேவா? It will be perpendicular to the palm. So இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் வைக்கிறோம். அந்த ரைட் ஹேண்ட்ல தம்போட டைரக்ஷன் வந்து கரண்ட்னா அண்ட் இந்த ஃபிங்கர்ஸோட டைரக்ஷன் இட் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அவர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா தென் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் வில் பி பெர்பெண்டிகுலர் டு த பாம். இதுதான் ரைட் ஹேண்ட் பாம் ரூல். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல். ஸ்க்ரூ இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ நம்ம ஒரு ஸ்க்ரூவை திருப்புறோம், அந்த ஸ்க்ரூவை திருப்புற டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ திருப்புறது இந்த ஸ்க்ரூவை நம்ம திருப்புற எந்த டைரக்ஷன் அந்த ஸ்க்ரூ போகும், இட் வில் பி கோயிங் இன் திஸ் டைரக்ஷன் இல்லையா. ஸோ அந்த ஸ்க்ரூவை திருப்பும்போ அந்த ஸ்க்ரூ போற டைரக்ஷன் வந்து கரண்ட்னா அந்த ஸ்க்ரூவை திருப்புற டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்க்ரூ திரும்பும்போது அந்த ஸ்க்ரூ முன்னாடி போகுது, ஃபைன். அந்த முன்னாடி போற டைரக்ஷன் தான் கரண்ட்னா நம்ம ஸ்க்ரூவை எப்படி திருப்போம்? we will rotate it like this இல்லையா, அந்த டைரக்ஷன் it will be the magnetic field direction. ஓகே. ஸோ again சொல்றேன், அந்த ஸ்க்ரூவை திருப்பும்போ அந்த ஸ்க்ரூ மூவ் பண்ற டைரக்ஷன் வந்து கரண்ட்னா அந்த ஸ்க்ரூவை நம்ம எப்படி திருப்புறோமோ அந்த டைரக்ஷன் will be the magnetic field. ஓகே, it will be the magnetic field. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் தம் ரூல், இது வந்து ரொம்ப ஃபேவரட் ரூல். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் நம்ம இந்த பயோட் சவர்ட் வச்சு எது வச்சு நம்ம போட்டோம், ஒரு கரண்ட் கேரிங் வயர் வச்சு தான் நம்ம போட்டோம் இல்லையா. ஸோ இஃப் தட் கரண்ட் கேரிங் வயர் இஸ் திஸ் ஒன் and if we take our right hand and keep the wire inside our right hand and அந்த மாதிரி வைக்கும்போ இந்த தம்ப் இருக்கு இல்லையா, அந்த தம்ப் வந்து இந்த வயர்ல எந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுதோ அந்த டைரக்ஷனுக்கு பாயிண்ட் பண்ணி இருந்தால் then the rest of our fingers will be pointing towards the direction of the magnetic field. So நம்ம அந்த வயர் எடுக்கிறோம், கையில வைக்கிறோம், அந்த வயர்ல எந்த டைரக்ஷன்ல கரண்ட் போகுதோ அந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம தம்ப பாயிண்ட் பண்றோம். அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணா the rest of the fingers will be pointing towards the direction of the magnetic field. அது இந்த டயகிராம்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் பிடிக்கிறோம், அந்த தம்போட டைரக்ஷன் வந்து கரண்ட் குறிக்குதுன்னா rest of the fingers வந்து என்ன, அந்த வயரை சுத்தி தான் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, this. So the rest of the fingers will be pointing towards the direction of the magnetic field. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம அந்த டைரக்ஷன் ஆஃப் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் த்ரூ அ வயர் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? திஸ் இஸ் ஜஸ்ட் அ பேசிக் ரூல்ஸ். தீஸ் ஆர் ஜஸ்ட் பேசிக் ரூல்ஸ் regarding the direction of the magnetic field. ஓகேவா? Okay. So if the magnetic field is directed perpendicular and into the plane of paper, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க just symbols. அதே மாதிரி directed perpendicular and out of the plane of paper னா it is represented as a dot. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேன் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு இருக்கு, இதுதான் அந்த பிளேன் ஆஃப் பேப்பர்னா பிளேன் ஆஃப் பேப்பர். ஸோ அது வந்து பெர்பெண்டிகுலரா அண்ட் இன்சைட், ஓகே, பெர்பெண்டிகுலர் அண்ட் டுவர்ட்ஸ் த இன்சைட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதுன்னா அதை வந்து ஒரு கிராஸாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதுவே பெர்பெண்டிகுலர் அண்ட் அவுட் ஆஃப் த பேப்பர்னா அதை வந்து நம்ம ஒரு டாட்டால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? டாட்டால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, என்ன சாட்ல யாரையும் காணுமோ யாரும்? ஓகே ஓகே. ஸோ இதுதான் பயோட் சாவர்ட்ஸ் லா. இது வந்து ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் தான். உங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த பர்டிகுலர் டாபிக்கே நான் போட்டேன்.
இந்த Biot Savart law வச்சு நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் பண்ணுவோம். அதை வந்து நம்ம டுமாரோஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடான சின்ன ஸ்மால் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு Biot Savart law. So Biot Savart law gives us the expression for magnetic field strength of an infinitesimal current element of a current carrying conductor only. So what is Biot Savart law? dB is equal to mu naught by 4 pi IDL sine theta by r square. Right, IDL sine theta by r square. So Biot Savart law gives us the expression for magnetic field strength. Yeah, magnetic field strength of an infinitesimal electric current element. So in the element oda magnetic field strength enna குறிக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானா? இட்ஸ் ட்ரூ. அதே மாதிரி Biot Savart law is analogous to Coulomb's inverse square law of charge q. இல்லையா? With the former being related to the field produced by a scalar source ideal while the latter being produced by a vector source q. இதுலயே ஸ்டேட்மெண்ட் தப்பாயிருச்சு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? the formerனா என்ன? former வந்து இந்த Biot Savart law தானே. இந்த Biot Savart law வந்து the field is related to ideal which is a scalar source ஆமா. பட் நம்ம dl நமக்கு என்னன்னு தெரியும்? it is a vector source. so இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதே மாதிரி the latter அதாவது Coulomb's law வந்து it is being produced by a vector source q ஆமா. q வந்து vector source ஆ? இல்ல, q வந்து கண்டிப்பா வெக்டர் இல்ல. it is a scalar where ideal sin theta is a vector. so reverse போட்டிருக்காங்க. so இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்ல. so only the first statement is true and the second statement is wrong. Okay, so first statement is correct and the second statement is wrong. Yeah, fine. Okay, okay va? Okay, so adhe madri to which law of electricity is Biot Savart law analogous to? so Biot Savart law oda formula enna? dB is equal to mu naught by 4 pi IDL sine theta by r square. இல்லையா? ideal sine theta by r square. Coulomb's law எப்படி நம்ம போடுவோம்? Coulomb's law is equal to F is equal to K Q1 Q2 by r square. அதே மாதிரி Ohm's law நம்ம எப்படி போடுவோம்? V is equal to IR. Kirchhoff's law எப்படி போடுவோம்? I is equal to I1 plus I2 னு போடுவோம். இது வந்து A, இது வந்து B. ஓகே, ஷிஃப்ட் பண்ணலாம். C இல்லையா? C வந்து நம்ம எப்படி போடுவோம்? C வந்து it is equal to Kirchhoff law வந்து it is delta I is equal to 0 னு போடுவோம். delta V is equal to 0 நம்ம போட்டுருப்போம் இல்லையா? and G, what is energy conservation law? initial energy is equal to final energy இல்லையா? initial energy is equal to final energy. so இந்த லாவுக்கும் இந்த 4 லாஸ்க்கும் எதுக்கு மோஸ்ட் ரிலேட்டிவா இருக்கு? இதுக்கு சுத்தமா இல்ல, இதுக்கும் சுத்தமா இல்ல, இதுக்கும் சுத்தமா இல்ல. பட் Coulomb's law பாத்தீங்கன்னா dB is inversely proportional to r square. அதே மாதிரி Coulomb's lawல the force is also inversely proportional to r square இல்லையா? so dB, this law which is Biot Savart's law is analogous to Coulomb's law இல்லையா? ஓகே, so நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன்ஸ்ல you have to just put down the formula and அந்த formula வச்சு you can just simply find what are the analogous values. இதுல வந்து dB is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square போட்டுட்டோம். and we also put the mathematical formulas for A, B, C and D. அதுல Coulomb's lawக்கும் Biot Savart's lawக்கும் ஒரு காமன் ரிலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் which is inversely proportional to r square. so இந்த Coulomb's lawவும் Biot Savart's lawவும் they are analogous to each other. okay, அதே மாதிரி a current of 1 ampere, so given a current of 1 ampere, okay, is carried through a straight wire of length 2 meters, okay, at a distance of 3 meters from the end of each cable. yeah, so இந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்கு, இதோட லென்த் வந்து 1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. okay, the magnetic field at the point along the axis of the cable என்னன்னு கேக்குறாங்க. so நம்ம என்ன பண்ணுவோம்? Biot Savart law apply பண்ணலாமா? to find B solution. so what is Biot Savart's law? dB is equal to mu naught by 4 pi IDL sine theta by
r square, ideal sine theta by r square. So dB is equal to mu naught by 4 pi. நமக்கு I ஓட வேல்யூ அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, it is 1 இல்லையா. So dl ஓட வேல்யூ ஏதாச்சும் அவங்க கொடுத்திருக்காங்களா, இல்ல, but it's for the entire wire. So 0 to b, so that is equal to b, this is equal to 0 l mu naught by 4 pi. I ஓட வேல்யூ வந்து 1, r ஓட வேல்யூ வந்து 3 ஸ்கொயர் dl sin theta. So dl வந்து எங்க எடுப்போம், we are just taking a straight wire இல்லையா. So அந்த straight wireல ஒரு சின்ன எலிமெண்ட் எடுப்போம் dl. And அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் எங்க இருக்கு, it is at either end of the cable. அந்த கேபிளோட எண்ட்ஸ்ல இருக்கு. So இதுதான் ends இல்லையா. So இங்க தான் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு, ரைட். So நம்ம என்ன சொல்லியிருந்தோம், the angle theta is the angle between dl and the line connecting dl and the point இல்லையா. So இதுதான் dl, அதோட வெக்டர் வந்து டைரக்ட்லி இருக்கும். அதே மாதிரி இந்த dl யும் p யும் கனெக்ட் பண்ற லைன் எங்க இருக்கும், it will be here. So அந்த லைனும் இதே தான் இருக்கும். So ரெண்டு லைனும் எப்படி இருக்கு, both the lines are in the same direction. So theta will be equal to what, theta will be equal to 0, a big 0. So b is equal to 0. Simple. Problem முடிஞ்சதா. So magnetic field at a point along the axis of the cable. In the axis கொடுத்தாலே make sure that the answer is 0. ஓகேவா. உட்கார்ந்து எவாலுவேஷன் எல்லாம் பண்ண தேவையே இல்லை, ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போட்டேன். ஓகே. So the magnetic field at the point along the axis of the cable will certainly be 0. ஓகேவா. axis கொடுத்தாலே angle வந்து சேமா இருக்கும். So theta is equal to 0. So magnetic field will also be equal to 0. Okay. Okay. அதே மாதிரி a straight wire of length 2 meters is taken and a current of 1 ampere is passed through them. Okay, the magnetic field at a point along the axis னு கொடுத்துட்டாங்க. So நம்ம மீதி இருக்கிற क्वेश्चन எல்லாத்தையும் இக்னோர் பண்ணலாம், it is 0. Okay. So இந்த Biot Savart law பொறுத்து applications wise நிறைய questions கேட்பாங்க, நாளைக்கு பார்ப்போம். பட் இந்த Biot Savart law purely Biot Savart law without applications என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி axis-னே கீவேர்ட் கொடுத்து அவங்க முடிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஓகே. அதே மாதிரி if the strength of a magnetic field at the point R near a long straight current carrying wire is B, the value of field at the distance R2 என்னன்னு கேக்குறாங்க. So given, so there is a magnetic field B at the point R. Okay, at the point R. So if நம்ம R by 2 க்கு அந்த பாயிண்ட மாத்துனா அந்த வேல்யூ ஆஃப் ஃபீல்ட் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே. So to find B if R becomes R by 2. இல்லையா, if R becomes R by 2. So solution, நமக்கு Biot Savart law மூலமா என்ன தெரியும், B is directly proportional to 1 by R square னு நமக்கு தெரியும் இல்லையா. So first caseல என்னவா இருக்கும், B is directly proportional to 1 by R square இந்த கேஸ்ல. Second caseல என்னவா இருக்கும், நமக்கு second caseோட வேல்யூ என்னன்னு தெரியல, so we can take it as B2. ஓகேவா. So B2 is directly proportional to 1 by R by 2 square வரும் இல்லையா, 1 by R by 2 square. So that is equal to B2 is directly proportional to 4 by R இல்லையா, 4 by R. So நம்ம என்ன பண்ணலாம், we can just divide it. So B by B2 is equal to 1 by R square by 4 by R square. That is equal to 1 by 4 இல்லையா, 1 by 4. So B2 will be is equal to 4B. Okay, B2 will be equal to 4B. Okay va. So again சொல்றேன், இந்த மாதிரி strength of a magnetic field at a point R னு சொல்லிட்டாங்க, near a long straight current carrying conductor B னு சொல்லிட்டாங்க. So அப்போ B is directly proportional to 1 by R square என்கிற relation நமக்கு already தெரியும். அந்த relation வச்சுட்டு we can create two relations, which is B is directly proportional to 1 by R square and B2. அந்த magnetic field ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. So let's assume it's B2. So B2 is directly proportional to 1 by R by 2 the whole square. So B2 is directly proportional to 4 by R square. So நம்ம multiply divide பண்றோம், I mean we are dividing both the terms. அதை வச்சு we found out that B2 is equal to 4B. Okay, B2 is equal to 4B. Fine. Okay. அதே மாதிரி if an electron is moving with velocity V and it produces a magnetic field B, then என்னன்னு கேக்குறாங்க. So இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு, அது வந்து it is moving at a velocity v னு சொல்லிட்டாங்க.
So velocity இருக்கு and நமக்கு magnetic field இருக்கு. So நம்ம எந்த formula யூஸ் பண்ணலாம்? We have to use a formula which relates the magnetic field to the velocity. So அது எந்த formula இருக்கும்? செக் பண்ணலாமா? It will be equal to this formula, right? This formula இல்லையா? So mu naught by 4 pi q into v vector cross r vector by r cube இல்லையா? So dB is equal to mu naught by 4 pi q into v vector cross r vector by r cube இல்லையா? v vector cross r vector by r cube. So இப்போ இந்த மாதிரி அவங்க ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. நமக்கு எலக்ட்ரான் தானே, we are giving an electron here, so q will be equal to E. So dB vector is equal to mu naught by 4 pi E minus C, sorry, here minus C, whatever, okay. So இங்க வந்து மைனஸ் வருது, நான் அது வெளியே எடுக்கிறேன். V vector cross R vector by R cube இல்லையா, by R cube இல்லையா, okay. So நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? We need to find the direction of B relative to V. Yeah, we need to find the direction of B relative to V. So நீங்க இந்த cross product study பண்ணியிருந்தீங்கன்னா இந்த problem ஈஸியா போடலாம். So for example, if we have a cross product A vector is equal to B vector cross C vector, இந்த direction போற எப்படி இருக்கும்? So A will be perpendicular to both B and C. இல்லையா, it will be perpendicular to both B and C. இது வந்து property of a cross product. So அதே மாதிரி இங்க நம்ம பார்த்தா dB is equal to, இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் தானே, r vector வந்து வெக்டர் தான், பட் நம்ம வந்து மாடுலஸ் இருக்கிறோம். So it's not a vector, it's some form of a scalar. மைனஸ் ஒரு k எடுக்கிறேன், v vector cross r vector இல்லையா, v vector cross r vector. So dB is equal, dB will be perpendicular to V and R. Yeah. So dB will be perpendicular to V and R. இது வந்து cross product ஓட property வச்சு நம்ம போடுறோம். So dB will be perpendicular to V. So dB வந்து என்ன? What is B? B is just the integration of dB over a length. அந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணா நமக்கு டைரக்ஷன் வந்து கண்டிப்பா மாற போறது இல்ல, வேல்யூ மட்டும் தானே மாறும் இல்லையா, வேல்யூ மட்டும் தான் மாறும். So B also will be perpendicular to R and V. Okay, B also will be perpendicular to R and V. So B is perpendicular to V. Fine. B is perpendicular to V. Okay, fine. Okay, yarum comments varla. Okay, so consider a current I flowing through the inner conductor of a coaxial cable and the current returns along the outer conductor of the cable. So coaxial cable na enna, rendu concentric cables, okay. So இந்த மாதிரி ஒரு கேபிள் இருக்கும், அதுக்கு மேல இன்னொரு கவரிங் மாதிரி ஒரு கேபிள் இருக்கும், ஓகேவா. So இதுலயும் ஒரு டைரக்ஷன்ல கரண்ட் போலாம், இதுலயும் வேற ஒரு டைரக்ஷன்ல நம்ம கரண்ட் சூஸ் பண்ணா நம்ம அந்த அதுக்கு ஏத்த மாதிரி டைரக்ஷன் மாத்திக்கலாம். So just a wire upon another wire, okay va, rendu wires in different. So என்ன சொல்றாங்கன்னா, a current is flowing through the inner conductor, okay va, innerல இது inner இல்ல, sorry. So in the inner conductor there is a current flowing and the current returns along the outside conductor, okay. So இந்த ஒரு டைரக்ஷன்ல கரண்ட் போகுது and போற கரண்ட் வந்து வேற டைரக்ஷன்ல வெளியே வருது. So the value of magnetic induction at the distance r from the axis. So Biot Savart law axis னு சொல்லிட்டாங்க, ஓகே. ஒரு வயர், ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஒரு வயருக்கு ஒரு ஆக்சிஸ் தான் சொல்லணும். வேற இம்பார்ட்டன்ட் கேசஸ் இருக்கும், லைக் நாளைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரிங், ஆக்சிஸ் ஆஃப் சர்க்கிள், அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கும். அப்போலாம் அப்ளை ஆகாது. இஃப் தே ஆஸ்க் ஃபார் ஆக்சிஸ், ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் or magnetic induction of a point in axis of a straight wire, okay. So அதுதான் மெயின் கண்டிஷன். சும்மா ஆக்சிஸ்னு பார்த்த உடனே நீங்க 0 போடக்கூடாது. அந்த ஆக்சிஸ் அண்ட் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் அந்த பாடி இருக்கும் இல்லையா, அந்த பாடி ஒரு ஸ்ட்ரைட் லைனை இண்டிகேட் பண்ணுதுன்னா மட்டும்
அது வந்து 0. ஓகே, ஸோ சப்போஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வயர் இருக்கு, ஸ்ட்ரைட் இல்லைன்னா நம்ம எடுக்கக்கூடிய டிஎலோட ஆங்கிள் வந்து இப்படி இருக்கும். நம்ம ஆக்சிஸ் வந்து ஒரு பாயிண்ட் இங்க இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்தால் அதோட ஆங்கிள் 0 ஆயிருமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து ஆங்கிள் என்ன தீட்டா வரும், ஆங்கிள் 0 இல்லை. அதுவே ஸ்ட்ரைட் லைனா டிஎலும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும், நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ இட் வில் பி ஆஃப் 0 ஆங்கிள் ஆர் 180 டிகிரி. ஸோ ஸ்ட்ரைட் லைன்ல மட்டும் தான் நான் சொல்ற இந்த ஆக்சிஸ் ட்ரிக் ஒர்க் ஆகும். அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எகைன் நான் லைக் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஆக்சிஸ்னு வந்துட்டாலே நீங்க டைரக்டா போட்டுறாதீங்க. இண்டக்ஷன் for a point along axis of a straight line. Okay va, along the axis of a straight line will be equal to 0. Okay va, ஒரு straight lineல ஒரு point இருக்குன்னா அந்த பாயிண்ட்ல வந்து magnetic field will certainly be 0 at any cost, but make sure it's a straight line only, because straight line இல்லாட்டி கண்டிப்பா அது 0வா இருக்காது. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி Biot Savart law indicate that the moving electrons of velocity v produce a magnetic field v such that, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, v is perpendicular to v and r, so b is perpendicular to v. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் வருது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இந்த Biot Savart law மட்டும் அப்ளிகேஷன் இல்லாமல் ஜஸ்ட் அந்த லா மட்டும் பேஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ரிகார்டிங் Biot Savart law? ஸோ அக்கார்டிங் டு Biot Savart law, magnetic field is directly proportional to the length of the element. நம்ம பார்த்தோம் dB is directly proportional to dl. Is it true? Of course it's true. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். அதே மாதிரி Biot Savart's law deals with electric field. Biot Savart's law வந்து electric field டீல் பண்ணுது இல்ல, it deals with magnetic field induction. So this statement is false. அதே மாதிரி magnetic field is directly proportional to the current through the conductor. So dB is directly proportional to I ன்னு நம்ம Biot Savart's law ஓட டெரிவேஷன்லயே பார்த்துட்டோம், right? So this statement is also true. So first statement is true, third statement is true, second statement is false. So only first and third statements are true. Okay va, only the first and third statements are true. Okay, correct Aisha, correct value. So இது வந்து ரொம்ப சிம்பிளான क्वेश्चन வந்து நீங்க நினைக்காதீங்க. ஐ மீன் இது சிம்பிளான क्वेश्चन தான், பட் இந்த மாதிரி சிம்பிளான क्वेश्चंस தான் Biot Savart's lawக்கு ரிலேட்டடா வரும் நீங்க நினைக்காதீங்க. நாளைக்கு இதோட அப்ளிகேஷன்ஸ் ஒன்னு வருது, அது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி வாட் இஸ் த வெக்டர் ஃபார்ம் ஆஃப் Biot Savart's law? நமக்கு ஆல்ரெடி தெரியும் dB வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0/4π I dl வெக்டர் கிராஸ் r வெக்டர் பை r கியூப்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, பை r கியூப். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? இதுல வந்து மோஸ்ட்லி இது வந்து போல்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இஃப் a letter is boldனு திக்கா போட்டிருப்பாங்க, then it is a vector. அது வந்து NCERT கொஸ்டின் பேப்பர்ல அங்க யாரோவே போட மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஹலோ சிவசக்தி, ரிட்டர்ன் பண்ணீங்களா? ஹலோ. ஓகே, ஸோ வெக்டர் ஃபார்ம் ஆஃப் Biot Savart's law வந்து என்னவா இருக்கும்? μ0/4π I dl sin theta by r cube. ஓகே, ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே, இது வந்து அது வந்து சிவசக்தி ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சுப்பா, அதுதான். ஓகே, சாரி, ரியலி சாரி. இந்த கிளாஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? சொல்லப்போனா புதுசா லேர்ன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த ப்ராப்ளம்ஸ்ல. அந்த கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Biot Savart's law is very very important. So அந்த Biot Savart's law வந்து நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா you will be able to solve questions related to its application. ஓகேவா? அந்த Biot Savart's lawக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நாளைக்கு நம்ம போடுவோம். ஸோ இப்போ இன்னைக்கு போட்ட கொஸ்டின்ஸ் மாதிரி நாளைக்கு இருக்கணும் கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஹையா இருக்கும், இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம்ஸா இருக்காது. பட் இது ஈஸியான ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் கூட மேக் ஷோர் தட் யூ பிராக்டிஸ்.
Okay, practice is very very important. Like for example, இந்த ப்ராப்ளம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ராப்ளம்ல நம்ம டைரக்ட் ஆக்சஸ்னு போட்டாலே நம்ம ஜீரோன்னு போட்டுருவோம். அந்த மிஸ்டேக் எப்பவும் பண்ணாதீங்க. மேக் ஷோர் தட் யூ ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபார் அ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆர் ஸ்ட்ரைட் வயர்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்க வந்து ஆக்சஸ்னு பார்த்த உடனே ஜீரோன்னு போடணும். அந்த மாதிரி ஆக்சஸ்னு பார்த்த உடனே நீங்க ஜீரோன்னு லைக் இந்த ஸ்ட்ரைட் லைனா இருக்கா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லையான்னு பார்க்காம போடாதீங்க. பிகாஸ் ஸ்ட்ரைட் லைன் இல்லாட்டி ஆங்கிள் வந்து வேரி ஆகும். லைக் இது நீட் சிலபஸ் பேஸ் பண்ணிமா ஐஷா? இட்ஸ் பேஸ்ட் ஆன் நீட் சிலபஸ். ஓகே, ஸோ நீட் சிலபஸ்ல வந்து என்சிஆர்டி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் தான் மெஜாரிட்டி இருக்கும். பட் பரவாயில்ல, நம்ம சமச்சீர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு சமச்சீரில் ஆல்ரெடி சொல்லி கொடுக்குற கான்செப்ட்ஸ்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டோம். பட் என்சிஆர்டியில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற கான்செப்ட்ஸ்னா நாங்கள் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுப்போம். ஓகே, ஸோ டோன்ட் வெரி. ஓகே, நீட்ல நான் இருக்கோம், நாம இருக்கோம். ஸோ டோன்ட் வெரி, எப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ரெகுலராக கிளாஸஸுக்கு வாங்க, டெய்லி லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க. பட் இன்னைக்கு தான் நீங்க உங்க ஃபர்ஸ்ட் லெக்சர் அட்டென்ட் பண்றீங்கன்னா இன்னைக்கோட கிளாஸ் மாதிரி தான் எப்பவும் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, வெரி வெரி பேஸ் லெவல் ஈஸி, அதாவது ஈஸியஸ்ட் ஆஃப் ஈஸியஸ்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். டுமாரோ வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் ஹையா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மை லெக்சர். இன்னைக்கோட லெக்சர்ல நிறைய கூத்து நடந்து தான் இந்த லெக்சரே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய எரர் ஆகி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த லெக்சரே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் மிஸ் அவுட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்த நிறைய பேர் வந்து இப்போ காணும். ஸோ ஓகே, ஸோ hope I see you in tomorrow's lecture. கண்டிப்பா நாளைக்கு லெக்சருக்கு வாங்க. நாளைக்கு இருக்கிற லெக்சருக்கு நீங்க இந்த கிளாஸ் நல்லா தரோவா பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் Biot Savart lawவோட அப்ளிகேஷன்ஸா நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So stay tuned. Join back to this class at 7 p.m. tomorrow.